ஒரு சின்ன பையன் இன்னைக்கு சப்த விடங்கள் தலங்களோட வரலாறை பத்தி சொல்ல போறாங்க, கேளுங்க. இன்னைக்கு நம்ம திருநள்ளாரோட வரலாறை பத்தி பார்க்க போறோம். முன்னொரு காலத்துல ஒரு மரம் இருந்துச்சு. அதுக்கு கீழே ஒரு சிவலிங்கம் இருந்துச்சு. ஒரு குரங்கு மேலே ஏறி தேனடைய பறிக்கலான்னு போணுச்சு. சாப்பிட போகும்போது அதுல இருந்தே கொஞ்சம் கொஞ்சம் துளிகள்லாம் சிவலிங்கத்து மேலே விழுந்துச்சு. அதனால சிவன் ரொம்ப தேன் அபிஷேகம் பண்ண மாதிரி பார்த்து அதை ரொம்ப பூரிச்சு போயிட்டாரு. அதனால அந்த குரங்கை கூப்பிட்டு உனக்கு ஒரு வரம் தரேன்னு சொல்லி, அடுத்த ஜென்மத்தில் நீ சோழ நாட்டில் ஒரு அரசனா பிறப்ப, உனக்கு முசுகுந்தன் என்ற பேர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால அந்த குரங்கு சொல்லும், நீங்கள் கொடுத்த இந்த வரத்தை நான் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருக்கணும். அதனால நீங்கள் எனக்கு குரங்கு முகமுடைய மூஞ்சே எனக்கு கொடுத்துருங்கன்னு சொல்லிச்சு. அதனால சிவனும் அதை அப்படியே சரி நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாரு. அடுத்த ஜென்மத்தில் இதே மாதிரி ஒரு குரங்கு முகமுடைய ஒரு அரசன் சோழ நாட்டில் இருந்தார். அவர் பேர் தான் முசுகுந்தன். இப்போ இந்திரனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை ஒரு போரில் வெல்லணுன்றதுக்காக சிவன் கிட்ட போயிட்டு உங்களுக்கு ஏதாவது யோசனை இருந்தால் சொல்லுங்கன்னு கேட்குறாரு. அதுக்கு சிவன் பூலோகத்தில் இருக்க முசுகுந்தன்ட்டு போய் கேளு, அவன் ஒரு நல்ல அரசன், அவன் உனக்கு ஏதாவது வழி சொல்லுவான் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கு இந்திரனும் முசுகுந்தன் கிட்ட போயிட்டு, நான் ஒரு போரில் வெல்லணும், அதுக்காக நீங்கள் எனக்கு ஏதாவது ஒரு யோசனை சொல்லுங்க அப்படின்னு சொல்லுவார். அதே மாதிரி முசுகுந்தனும் சில யோசனையை கொடுத்ததுக்கு அப்புறமா இந்திரன் அந்த போரில் ஜெயிச்சதுக்கு அப்புறமா முசுகுந்தன் இந்திரன்ட்ட ஒன்று கேட்பாரு, உங்ககிட்ட இருக்க மரகத லிங்கத்தை என்கிட்ட கொடுக்க முடியுமான்னு கேட்பாரு. இந்திரன் அந்த மரகத லிங்கத்தை கோடான கோடி வருஷங்களா அந்த மரகத லிங்கத்தை பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால இந்திரனுக்கு ஒரு மாதிரி பயமா இருந்துச்சு. அப்புறமா 7 மரகத லிங்கத்தை உருவாக்குனாரு. அதுல ஒண்ணு மட்டும்தான் உண்மையானது. அதை முசுகுந்தன் கிட்ட எது உண்மையானதுன்னு கேட்க சொன்னாரு. முசுகுந்தன் காதுல ஒரு அசிரீரி கேக்குது. எந்த உண்மையான லிங்கத்து மேல ஒரு தேனி வட்டமிடுதோ அதுதான் உண்மையான லிங்கம்னு ஒரு காதுல ஏதோ ஒரு குரல் கேக்குது. அந்த ஒவ்வொரு 7 மரகத லிங்கமும், அப்புறம் தியாகராஜரே நம்மளை விட்டு போயிட்டாரு, அப்புறம் என்னத்துக்கு அந்த 6 லிங்கம்னு சொல்லிட்டு வேற வேற இடங்கள்ல அந்த 6 லிங்கத்தை வச்சுட்டாரு. அந்த வேற வேற இடங்கள் எல்லாமே திருன்னு ஆரம்பிக்கும். திருவாரூர், திருநள்ளார், நாகப்பட்டினம், திருக்குவளை, திருவாய்மூர், திருக்காரவாசல், வேதாரண்யம், இது 7மே வேற வேற இடங்கள்ல இருக்கு. அது எதுலேயுமே ஒளியால செதுக்கப்படாதது தான் இந்த லிங்கம். ஆக்சுவலா இவர் என்னோட நாத்தனார் பையன்தான். இவர் திருவிழா அன்னைக்கு எங்க ஊருக்கு வந்திருந்தாங்க. வந்தப்ப நிறைய கதைகள் சொன்னாரு. அப்படி சொல்றப்ப அதை வீடியோவா ஷூட் பண்ணி உங்களுக்கு காட்டணும்னு ஆசைப்பட்டேன். அதைத்தான் இப்ப நீங்க பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அவர் சொன்னதுல சின்ன சின்ன விஷயங்கள்லாம் விட்டு போயிருக்கும். அதை நான் உங்களுக்கு தெளிவா சொல்றேன், கேளுங்க. ஒரு காலத்துல ஒரு குரங்கு மரத்து மேல இருந்து தேன் அடைய சாப்பிட்டுட்டு இருந்திருக்கு. அப்படி சாப்பிட்றப்ப சில துளிகள் சிவன் மேல விழுகுது. சிவன் மேல விழுந்த அந்த நாள் சிவராத்திரி. சிவன் தேன் அபிஷேகம் பண்ணதான் நினைச்சு அந்த குரங்குக்கு ஒரு வரம் கொடுக்கறாரு. அது என்ன வரம்னா, நீ அடுத்த பிறவியில சக்கரவர்த்தியா பிறப்ப அப்படின்னு வரம் கொடுக்கறாரு. அந்த குரங்கு நன்றி கடனை மறக்காம இருக்கிறதுக்காக எனக்கு இந்த குரங்கு முகத்தோடையே வரம் கொடுங்க அப்படின்னு கேக்குது. சிவனும் அப்படியே ஆகட்டும்னு வரம் கொடுக்கறாரு. அப்படி பிறந்தவர் தான் இந்த முசுகுந்தன். தேவேந்திரனுக்கு ஒரு பெரிய பிரச்சனை வருது. அப்படி பிரச்சனை வரப்ப சிவன் கிட்ட போய் கேக்குறாங்க. சிவன் நீ பூலோகத்துல முசுகுந்தன் ஒரு அரசன் இருப்பாங்க, அவங்கள போய் பாருன்னு சொல்லி அனுப்பிடுறாரு. அவரும் முசுகுந்தனை பாக்குறாரு. பார்த்து எனக்கு இந்த மாதிரி உதவி செய்யுங்க அப்படின்னு கேக்குறாங்க. நான் உதவி செஞ்சா நீ எனக்கு என்ன செய்வேன்னு கேக்குறாங்க. என்ன வேணும்னாலும் கேளு, தாராளமா நான் செய்யறேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ முசுகுந்தன் என்ன கேக்குறாருன்னா, தியாகராஜரை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அந்த தியாகராஜர் யாருன்னா, திருப்பார்கடல்ல பெருமாள் மேல வாசம் செய்யறவர் தான், அதாவது தொப்புள் கொடியில இருக்கிறவர் தான் அந்த தியாகராஜர். இந்த தியாகராஜரை ஒரு மரகத சிலையா வச்சு கோடான கோடி வருஷமா இந்திரன் வழிபட்டுட்டு இருக்காரு. அதை கொடுக்கறதுக்கு மனசு இல்லாம ஒரு 6 மரகத சிலையா அவர் உருவாக்குறாரு. அதுதான் விடங்கம். விடங்கம் அப்படின்னா மனுஷன் கைப்படாம செய்யறது தான் விடங்கம்னு சொல்வாங்க. இந்திரன் இந்த 6 லிங்கத்தையும் வரிசையா வச்சு முசுகுந்தன் கிட்ட காட்டுறாங்க. முசுகுந்தன் என்ன இது இத்தனை இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. இதுலதான் உண்மையான மரகத சிலை இருக்கு, அது நீ எதுன்னு கண்டுபிடிச்சுனா நீ தாராளமா எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. முசுகுந்தனும் இறைவன் கிட்ட வேண்டுறாரு. இதுல எது உண்மையா இருக்கும் அப்படின்னு எனக்கு காட்டி கொடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ
அவரோட காதுல ஒரு அசரீரி சத்தம் கேக்குது. அது என்னன்னா, எந்த சிலை மேல வண்டு ரிங்காரம் விடுதோ அதுதான் உண்மையான தியாகராஜர் சிலை அப்படின்னு அசரீரி கேக்குது. அவரும் உண்மையான மரகத சிலை எதுன்னு கண்டுபிடிச்சிடுறாரு. அவர் கண்டுபிடிச்சதும் இந்த மரகத லிங்கத்தோட சேர்த்து இதையும் நீ எடுத்துக்க அப்படின்னு சொல்றாங்க. அவரும் அந்த மரகத லிங்கத்தை எடுத்துட்டு வந்து தன்னோட தலைநகரமான திருவாரூர்ல அந்த சிலையை வைக்கிறாரு. இப்படித்தான் 7 இடங்களா சப்த விடங்கள் தலங்களா தியாகராஜர் நமக்கு அருள் பாலிக்கிறாரு. அது எந்தெந்த ஊர்னா திருவாரூர், திருநள்ளார், நாகப்பட்டினம், திருக்காரவாசல், திருவாய்மூர், வேதாரண்யம், திருக்குவளை. இந்த 7 இடங்கள்லையும் தியாகராஜரும் மரகதலிங்கமும் அந்தந்த இடங்கள்ல இருக்கிறாங்க. ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு நடனங்களோடையும் ஒவ்வொரு பேர்லையும் தியாகராஜர் இருக்கிறாங்க. இப்படித்தான் நம்ம ஊருக்கும் தியாகராஜர் வந்திருக்கிறாரு. திருநள்ளார்லையும் முசுகுந்தன் மூலமா கிடைச்சிருக்காங்க. திருநள்ளார்ல இருக்க தியாகராஜர் நட செண்பக தியாகராஜர். அம்பாள் பேர் நீலோத்பாலாம்பாள். இவரு உமத்தனம்மா நடனத்துல நடனம் ஆடுவாரு. இது எப்பன்னா தேருக்கு முந்தின நாள் 3 நாள் தொடர்ந்து ஆடுவாங்க. இந்த ஆட்டத்தை பார்க்கறதுக்கு 1000 கண்ணு இருந்தாலும் பத்தாது. இதுதான் சப்த விடங்கள் தலங்களோட வரலாறு. நான் ஷார்ட்டாக தான் சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, ஃபுல் வீடியோவும் நான் ரெடி பண்ணி போடுறேன். நம்ம வீட்டு பிள்ளைங்களுக்கும் நம்மளோட வரலாறை சொல்லி கொடுங்க. நீங்கள் ஏதாவது கதை சொல்லும்போது நம்ம கோவிலோட வரலாறை பற்றி அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.